இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை. நான் ஜெபம் பண்ணின பொழுது நேற்றுக்கு ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ஆண்டவரை என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதன் அடிப்படையில் நம்ம வேதத்தில் உள்ள காரியங்களை பார்க்க போகிறோம். இதில் சங்கீதக்காரர் தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 31ஆம் சங்கீதத்தில் முதலாவது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். அப்படியே கண்களை மூடி, கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். இந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும்படிக்கு ஆண்டவர் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு தடவை வாசிப்போமா சத்தமா? கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஒரு காலும் வெட்கமடைவதில்லை. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொல்லுங்க தைரியமா. ஆமென். ஏன்னு சொன்னாக்கா, யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க? ஆமா, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும் வசனம் சொல்லுது. தேவ சமூகத்தில் கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்வார்னாக்கா, அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல வச்சிருப்பாராம். ஆமென். ஆமா, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க. நீங்க எந்த மனுஷன் மேலையும் என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த மனுஷன் மேலையும் நம்பிக்கை வச்சிடக்கூடாது. உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? எத்தனை பேர் கர்த்தர் மேல வச்சிருக்கிறீங்க? ஆமா, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களாய் நீங்க கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க நம்பிக்கை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே 100க்கு 100 கர்த்தரையே நம்பி இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை நம்பலன்னாக்கா நமக்கு பிரச்சனை. ஆனா கர்த்தரை நம்பிட்டா நம்ம வாழ்க்கையில அற்புதம், நம்ம வாழ்க்கையில அதிசயம். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் நீங்க முழுக்க முழுக்க தேவனை நம்பும் பொழுது, தேவன் உங்க வாழ்க்கையில அவர் உங்க நம்பிக்கைக்கு யாரா இருக்கிறார் அப்படின்னா, அவர் நம்பிக்கையின் நங்கூரமாய் இருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு அவர் பாத்திரரா இருக்கிறார். நங்கூரம் தெரியும் உங்களுக்கு இல்லையா? நங்கூரம்னா எங்க யூஸ் பண்ணுவோம்? ஆமா, கப்பலுக்கு, படகுக்கு, எல்லாத்துக்குமே என்ன செய்வோம்? நங்கூரம். எதுக்காக போடுவாங்க? அசையாம இருப்பதற்காக. வெறும் காற்று புயல் எல்லாம் அடிக்க நியூஸ் வந்துருச்சுனாக்கா உடனே போட்டெல்லாம் என்ன செஞ்சணும்? கட்டி போட்டுறணும். எதுல கட்டி போடணும்? நங்கூரத்தை போட்டு அதுல கட்டி போட்டுறணும். ஏன்னாக்கா நங்கூரம் அப்படியே சேத்துல போய் அப்படியே புதைஞ்சிக்கணும், அப்படியே கூரா இருக்கும், புதைஞ்சிக்கணும். எவ்வளவு காற்று அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் ஓடாது, அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு நிற்கும். அது மாதிரிதான் நம்முடைய நம்பிக்கையின் நங்கூரமாகிய இயேசு கிறிஸ்துவும். ஆமென். அப்ப அந்த அளவு நமக்கு அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சில நேரங்கள்ல கயிறு அறந்துகிட்டு போயிடும், ஆனா நங்கூரம் புதைஞ்சபடியே இருக்கும். அல்லேலூயா. ஆமா, காத்துல நங்கூரத்திலிருந்து வர்ற அந்த கயிறு அறந்துடும், ஆனா நங்கூரம் உள்ளார புதைஞ்சபடியே இருக்கும். அதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நங்கூரமாய், நம்முடைய நம்பிக்கை நங்கூரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப நாம பிடிக்கிற விதம் தான், நம்ம எந்த அளவு ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அந்த அளவு தேவனிடத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நம்பிக்கை நம்மளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக சொல்லுங்க விடாது. ஆமீன் சொல்லுங்களேன் பார்ப்போம்.
ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க என்ன காரியமா இருந்தாலும் சரி, தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமா, விடவே கூடாது. எவ்வளவு காரியங்கள், காற்று அடிக்கட்டும், புயல் அடிக்கட்டும், ஆனா எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்ல, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். சொல்லுங்க, கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். ஓ, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமென். இயேசு என்னோடு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு உங்க கூட இருந்துட்டா, இயேசு உங்க நம்பிக்கையா இருந்துட்டா, நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. 3 விதமான காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் இருந்தா நம்ம வெட்கப்பட்டு போகாம இருப்போம். வேதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நிறைய சத்தியம் கேட்டு இருக்கிறோம். நான் நிறைய காரியங்கள் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட சொல்லுகிற காரியங்களை நம்ம என்ன செய்வோம், தியானிப்போம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் நீங்க நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சில இடங்கள்ல சில ஆட்கள், சில விசுவாசிகள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க எப்படின்னாக்கா, போனேன் ரொம்ப எங்க அவமானமா போயிடுச்சு, ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு எப்படின்லாம் என்ன செய்வாங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். அங்கே போன மரியாதையே இல்லை அப்படி சொல்லுவாங்க. சில பேர் சொந்த பந்தங்கள் கூட சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லாமலே விசேஷங்கள்லாம் முடிச்சிருவாங்க. ஆமாவா இல்லையா? சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? என்னத்தை செய்ய போறாங்க தெரியுமா? தமயந்தி சிஸ்டர், எப்படி இவங்க வந்தா நம்ம தான் சாப்பாடு கொடுக்கணும். இவங்க வந்து நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லாமலே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிருவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிலாம் இருந்திருக்கிறீங்க? ஆமா, ஒதுக்கப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இன்னைக்கு நம்ம இருந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் விட நம்ம எவனே தெரிய மாட்டேங்குது வந்து என்ன செஞ்சிடறோம். அல்லேலூயா. யாருன்னே தெரியல, ஆனாக்கா என்ன செஞ்சிடறாங்க, ஸ்தோத்திரம் நீங்க வந்துடணும் அப்படிங்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த அவமானத்தை எல்லாம் மாத்தி இன்னைக்கு நம்முடைய தலையை உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும், தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னாக்கா, ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது, நம்ம தேவ சமூகத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்ப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம், அதுல ஒரு வசனத்தை மட்டும் ஆதாரத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 49ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கணுங்க. அதுல 23வது வசனம் நம்ம வாசிக்கலாம். உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள், தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர்,
எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, இந்த நாட்களில் யாரெல்லாம் அப்படி அவமானப்படுத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அவமதிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும். அல்லேலூயா. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும். ராஜாக்கள், ராஜா வீட்டில் இருந்து வளருகிற ஒரு ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு தெரியும் அது? அல்லேலூயா. ஆமா, சாதாரணமா யோசேப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அவர் அடிமையா என்ன செய்யப்பட்டார்? விற்கப்பட்டார். எத்தனை காசுக்கு? 30 வெள்ளி காசுக்கு. அப்படியா? அப்பாடி, யோசேப்புக்கும் யூதாசுக்கும் என்ன செய்ய மாட்டேங்குது? வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. ஆமா, 20 வெள்ளி காசுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? விற்கப்பட்டார். ஆனா அவங்க நினைச்சாங்க யோசேப்புடைய சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு. ஆனா ஒரு நாள் வந்தது பாருங்க, ஒரு நாள் வந்துச்சு. இவன் இப்ப யாரா இருக்கிறான்னா ராஜாவுக்கு 2வதா இருக்கிறான். அல்லேலூயா. ராஜாவுக்கு 2வது. இவன் வாக்கின் படி அன்று என்ன ஒரு நாய் கூட என்ன செய்யக்கூடாது? ஆட்டக்கூடாது. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தையாய். இதுதான் மேன்மை. சகோதரர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க. சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் யோசேப்பு. நீ கண்ட கனவு எப்படி பலிக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி வித்து போட்டாங்க. ஆனா எந்த யோசேப்ப அவமானப்படுத்தி வித்து போட்டாங்களா, அவன் காலிலேயே வந்து அவனுக்கு அன்னமாரெல்லாம் விழும்படி கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. அத்தனை சூழ்நிலையிலையும் யோசேப்பு கர்த்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யல? விலகவே இல்லை. 100க்கு 100 கர்த்தர் என்னை ஒரு நாள் உயர்த்துவார். அவர் மேல வச்ச நம்பிக்கை. இன்னைக்கு நாமும் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை சும்மா சாதாரணமா இருக்கக்கூடாது. அசைக்க முடியாத நம்பிக்கை. 125ஆம் சங்கீதத்துல தான் அப்படி சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதம். சீயோன் பர்வதம்னாலே ஒரு விசேஷம்தான். சீயோன் பர்வதத்துல கர்த்தரங்க என்ன செய்வாரு? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமே, ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமா, கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வைத்தா, யோசேப்புடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு உங்களையும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீ என்னை துரைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்களை துரைத்தனம் பண்ணுவியா? நீ எங்களுக்கு ராஜாவா இருப்பியா? உன் காலில் வந்து நான் விழணுமா? நாங்க விழுவோமா அப்படின்னு கேட்டவனுங்க காலில் சாஸ்தாங்கமா என்ன செய்தாங்க? கர்த்தர் செய்தார். கர்த்தர் செய்தார். ஏன் தெரியுமா? இங்க வசனம் சொல்லுது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வந்து சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாது. அவர் மகிமையான தேவன். அவர் உடனே செய்ய மாட்டார். சில பேருக்கு உடனே காலில் வெண்ணு தண்ணியை ஊத்திக்கிட்டு என்ன செய்வாங்க? செய்யணும் செய்யணும். அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் எப்படி செய்வாரு? எப்படி செய்வார்? தாவீது என்ன சொன்னார் 40ஆம் சங்கீதத்துல? கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமே, ஆமா. காத்திருக்கிறவர்கள், யோசேப்பு காத்திருந்தார். காத்திருந்தபடினாலதான் அந்த ஒரு மேன்மை கிடைச்சது. கிட்டத்தட்ட
அவர் ஒரு 17 வயது வாலிபனா இருந்து ஒரு 13 வருஷம் எகிப்துல அவன் உயர்த்தப்பட்ட போது அவனுக்கு வயசு 30. அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 13 வருஷம். இந்த 13 வருஷ காலமும் படாத பாடு. ஆனாலும் கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை ஒரு எல்ல அளவு கூட என்ன செய்யல. ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்றதுக்குள்ள 15 வாட்டி எண்ணம் என்ன செஞ்சிருது, அங்கேயும் இங்கேயும் மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி. அல்லேலூயா. இங்க தாவுமா அங்க தாவுமா அப்படி சொல்லிட்டு போவோமா போக வேண்டாமா, அட போக வேண்டாம், போய் தான் பார்ப்போமே. இப்படி நிறைய என்ன செஞ்சிருது, நினைவலைகள் என்ன செஞ்சிருது, மாறிடுது. விசுவாசிக்கு என்ன செய்யுதுனாக்கா, நம்ம ஒரு காலம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, நம்பிக்கையில வச்சதுதான். அது ஒரு காலம் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுல இருந்து என்ன செஞ்சிடக்கூடாது, வலது இடது புறம் விலகிடவே கூடாது. ஆமே. நீங்க நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று என்ன செஞ்சிருக்கணும், நீங்க அறிந்திருக்க வேண்டும். யோசேப்பு அறிந்திருந்தார். எப்போதாவது ஒரு நாள் வரும், கர்த்தருடைய நாள், கர்த்தர் எனக்காக அற்புதம் செய்கிற நாள் ஒரு நாள் வச்சிருக்கிறாரு. அது எப்பன்னு எனக்கு தெரியாது, ஆனா எப்படியும் அது வருங்கிற ஒரு நிச்சயம். இந்த நிச்சயத்துல யோசேப்பு கொஞ்சம் கூட தள்ளாடல. அதனாலதான் அவ்வளவு பாடுகள் வந்துச்சு, உபத்திரவம் வந்துச்சு. ராஜா வீட்டுல அடிமையா இருந்தாலும் அவர் ராஜா மாதிரி இருந்தார். போர்த்திபாருடைய வீட்டுல நல்லா அழகா இருந்தார், சௌந்தரியமா இருந்தார். அங்கதான் பிரச்சனையே வந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, அழகா இருக்கிறவங்க சௌந்தரியமா இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. அல்லேலூயா. பிரச்சனை என்ன செஞ்சிரும், தேடி வரும். நீங்க தேவ மகிமையினால அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு இருந்தீங்கன்னாக்கா அப்படி சொன்னாலே என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும். அவன் உங்களை விட்டு அவன் ஓடுறவன் ஓடிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. யாரு ஓடுறவன்? ஆமா, அவன் ஓடுறவன் சுத்துறவன். ஆண்டவர் கேட்கும் போது, எங்கடா இந்த வர்றாடி? நான் அந்த பூமியெல்லாம் உலாவி சுற்றி திரிந்து என்ன செய்யறேன்? ஆமா, ஊர் சுத்திப்பேன். யாராரு எங்கெங்க என்னென்ன பண்ற, எப்ப பூந்து கலகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுத்தி திரிகிறவன். பேதரும் அதான் சொல்றாரு, விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறான், கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எபி வகை தேடி சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கிறான். கன்னத்துல கைய வச்ச அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்படியே என்ன செஞ்சிடும், நோட் எழுதுறியா? நான் என்னைக்கு நோட்டு கொண்டு உள்ள அப்பதான் மாமாவுக்கு கண்ணு தெரியும். அப்படிதானே திட்டிட்டு இருக்கிறீங்களா என்ன மனசுல? நோட்டு கொண்டு வந்திருக்கியா இல்லையா? ஆமாவா இல்லையாடா? இல்ல. அதான் எப்படி மாமாவுக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். யோசேப்பு சொல்ற மாதிரி, என்னை போல ஞான திருஷ்டிக்காரனுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குமா? அல்லேலூயா. ஆமா, சரி, கர்த்தர் நல்லவர். கவனிங்க, யோசேப்புடைய நம்பிக்கை எவ்வளவு சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போர்த்திபாருடைய மனைவி மூலமா பிசாசு அவ்வளவா வந்தா, அவளுக்குள்ள பிசாசு பூந்து என்ன செஞ்சா, பிசாசு பேசணும். ஆனா அவனுடைய திட்டத்தை அறிந்த யோசேப்பு என்ன செய்யல, இடம் கொடுக்கல. என் வேட்டி துணி போனாலும் பரவாயில்ல, என் மானத்தை நான் இழக்க மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டு ஓடி போனதுனாலதான் ராஜா சொன்னாரு, இவன் தான்டா, இவன் சொன்னதுதான் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த ஒரு சின்ன காரியத்துக்கு தன்னை விட்டு கொடுத்திருந்தான்னு வச்சுங்களேன், வருஷம் ஃபுல்லாவும் எங்கதான் இருந்திருக்கணும், சிறைச்சாலையிலே இருந்திருக்கணும். வெளியிலே என்ன செஞ்சிருக்க முடியாது. வெக்கப்பட்டு நீ எங்களை துரைத்தனம் பண்ணுவாயோன்னு சொல்ற வாய்களுக்கு அவள் போடுற மாதிரிதான் இல்ல.
ஆனா கர்த்தர் மாத்திட்டார்ல, மாத்திட்டாரா இல்லையா? அப்ப ஏன் என்னைக்காச்சும் ஒரு நாள் என் பக்கம் கர்த்தருடைய கண்ணு காணும். கர்த்தர் என்ன பாப்பாரு, எனக்கு ஒரு விடிவு உண்டாகும் சொல்லி கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சதுனாலதான் காத்திருந்தார். 13 வருஷம் ஆச்சு, காத்திருந்தார். ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் அவனை உயர்த்தி என்ன செஞ்சாருனாக்கா, மேன்மை எகிப்து தேசத்து முழுமைக்கும். இனிமே என்கிட்ட வந்து எவனும் என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. ராஜா சொல்றாங்க, ராஜா சொல்றான், என்கிட்ட வந்து எதுவும் கேட்க கூடாது. யார் தான் உங்களுக்கு இனிமே எஜமா? யோசேப்பு தான். அவன்கிட்ட போய் வாங்கிக்கங்க எதுவா இருந்தாலும். ஜனங்கள்லாம் ஓலமிட்டு அழுகுறாங்க, யோசேப்பு இருக்கான், அவன் உனக்கு விற்பான், போய் வாங்கிக்க. ராஜா சொல்றான். அல்லேலூயா. இந்த காரியம் நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஆமா, அத்தனை வருஷ காலமும் காத்திருந்தான். கர்த்தர் ஒரு நாள் எனக்காக இறங்குவா. நீங்களும் என்ன செய்யுங்க, ஆண்டவர் சொல்ற, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வதில்லை, வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளைங்க கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஆபிரகாம் காத்திருந்தாரு, சரீரமெல்லாம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. பிள்ளை பிறப்பதற்கான அறிகுறியே கிடையாது. ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு நின்று போயிற்று, கற்பம் தரிக்க ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் சரீரம் செத்தவனாலே, கற்பம் செத்தவளாலே, அந்த செத்து போன கற்பத்துல ஒரு பிள்ளையை, ஒரு ஈசாக்கை அங்கே உயிரோடு உற்பவிக்க செய்யக்கூடுமானால், இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் காத்திருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவ்வளவு வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணுமா? வேண்டாம். நீங்க தேவ சமூகத்தில் உறுதியா அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அல்லேலூயா. நிச்சயமாய் உங்க நம்பிக்கைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு, பலன் உண்டு. நம்பிக்கைக்கு நீங்க நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை உங்களை என்ன செய்யாதுனாக்கா, வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள். ஆபிரகாம் பாருங்க, முதிர் வயதுல 100 வயதுல, சாராளுக்கு 90 வயசு, பிள்ளையை பெற்றாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். அந்த 4ஆம் அதிகாரத்துல, எதுல? ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல அந்த 19வது வசனத்தை யாராவது வாசிங்க பார்ப்போம். அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை, 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அதை நினைச்சு கூட பார்க்கல, நினைச்சு கூட பார்க்கல. என்னாது இருந்தான்னு சொன்னா அதை சட்டை பண்ணவே இல்லை. நம்ம ஆட்களுக்கு டாக்டர் சொன்னதுதான் முன்னாடி வரும். அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னாரு, இந்த மாத்திரை எடுத்துக்கணும்னு சொன்னாரு. அல்லேலூயா. என்ன செய்யும்? இந்த வார்த்தைகள் தான் என்ன செய்யும்? ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஓடுற வரைக்கும் அற்புதம் நடக்காது. ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல நடந்த சம்பவம், கற்பம் தரிப்பதற்காக மாத்திரை மருந்து எல்லாமே எழுதியாச்சு. வாங்கியாச்சா? 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 வாங்கலையா? வாங்கல. வாங்கினது தான் தூக்கி போட்டீங்களா ராஜேஷ்? வாங்கியாச்சு, வாங்கியாச்சு. எவ்வளவுக்கு? அப்பவே ஏனோக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி, எஸ்ரா பிறக்கிறதுக்கு முன்னாடி 2000 ரூபா. இப்போ உனக்கு எத்தனை வயசு? 13ஆ? 13 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபான்னா இப்ப கணக்கு பண்ணி பார்த்துக்கங்க. ஆமா. மாத்திரையும் வேண்டாம், மருந்து வேண்டாம், எனக்கு இயேசு போதும், எனக்கு தேவன் பிள்ளையை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாம்னு பேர் வச்சிருக்கோம். அல்லேலூயா. தூக்கி போட்டுட்டு விசுவாசத்துல பிறந்தவன் தான் எஸ்ரா. ஆமாமா இல்லையா? எந்திரிச்சு நின்ன மூஞ்ச காட்டு. அப்பா, அவனுக்கே தெரியல பாரு.
இவன் தான் எஸ்ரா. மாத்திரையால் வாங்கின மாத்திரையா என்ன செஞ்சாச்சு? பூமா என்ன செஞ்சாச்சு? எங்க ஆளை காணும்? தூங்கியாச்சா? சரி சரி உட்காரு. தூக்கி போட்டாச்சு. நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? இதுதான் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையின் அடையாளம். தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையின் அடையாளம். அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் எங்களை ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்படித்தான் ஏசாயா சொல்றாரு. தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலிலே நீ தந்த என்னுடைய பிள்ளைகளும் நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேல்ல எப்படி இருக்கும்? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே அடையாளம் தான். ஒவ்வொரு காரியங்களை எடுத்து பார்த்தாக்கா எல்லாருமே என்ன செய்யுது? அடையாளம் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை, அதைத்தான் சொல்றேன். நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டார், நான் கர்த்தர், நான் கர்த்தர்ப்பா, நான் உண்டாக்கினவன், உன்னை உருவாக்கினவன். நீ எனக்கு காத்திருந்தீனாக்கா நீ வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஆண்டவர் செய்யற வரைக்கும் பொறுமையோடு கூட என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். சில பேருக்கு காத்திருக்கிறதுக்கு என்ன இல்ல, பொறுமை கிடையாது. பொறுமை கிடையாது. ஆண்டவரே நீர் பேசுகிறீரா இல்லையா? போகட்டுமா வேண்டாமா? நீங்க பேசலன்னா என்ன ஆண்டவரே? குறி சொல்றவன் இருக்கான், அஞ்சனம் பார்க்கிற ஆள் இருக்கு. நான் என்ன செஞ்சிருவேன்? நேரா வண்டி அங்க விட்டுருவேன். விட்டானா இல்லையா? யார் விட்டது? சவுல் நேரா போயிட்டான். ஆண்டவர் பேச்சு இல்ல, வார்த்தை இல்ல, நேரா அங்க போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் பேசுற வரைக்கும் என்ன செய்யுங்க? காத்திருங்க, காத்திருங்க. தேவன் உங்கள்ட்ட பேசி சொல்லுகிறத மட்டும் செய்யுங்க. நீங்களா ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு, சில ஆட்கள் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நினைப்பு தான். ஆமா, இங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்க நல்லா சூப்பரா பாடுவாங்க. எப்படி? நினைப்பு தான் உழப்ப எடுத்துதான். அல்லேலூயா. ஆமா, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் சொன்னா கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் சோர்வடையார்கள், நடந்தாலும் ஆமா இளைப்படையவும் மாட்டாங்க, சோர்ந்து போகவும் மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்க கர்த்தருக்கு காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொண்டவர்கள். புது பலனை பெற்றுக்கொண்டவர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் தேவனுக்கு காத்திருங்க. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? வெட்கப்பட்டு போகவே முடியாது. ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆண்டவர் கரத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை வெட்கமடையாதபடி செய்யும் அப்படின்னு சொல்றார். ஆமே. ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, உங்க நம்பிக்கைய, உங்க விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க. விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. என்ன அறிக்கை? என்ன அறிக்கை? ஒரு வீடு கட்ட போறீங்க, அந்த இடத்துல நின்று விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் எனக்கு வீட்டை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் பலத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய வார்த்தையினால வீடு கட்டி எழுப்பப்படும். அந்த வீட்டில் நானும் என் குடும்பமும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாடி துதிப்போம். கர்த்தருக்கு முன்பாக எங்களுடைய வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தையை சொல்லி துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அந்த இடத்துல கர்த்தர் நீங்க நினைச்ச மாதிரியே நல்ல வீடை, நல்ல வாசலை கட்டி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமா, சபரியுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்க வீடு சீட்டு போட்டிருக்கோம். கொஞ்சம் கூட போய் மேல அங்க உட்கார்ந்துருக்கும் போது பயங்கரமா எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வேர்க்கும், வேர்க்கும், உட்கார்ந்துருக்க முடியாது. அப்படித்தானம்மா? ஆமா, மட்டையை வெட்டி என்ன செஞ்சிருவாங்க, அட்டை வச்சு இது பண்ணிருப்பாங்க. அப்படித்தான் இருந்தாலும் அது என்னமோ தெரியல, எனக்கு வேர்க்கும். ஆனா அவங்களுக்கு வேர்த்துதான் இல்லவே தெரியல, அப்படியே புழுக்கமா இருக்கும். போகும்போதெல்லாம் ஆண்டவரே ஒரு நல்ல மாளிகையை கட்டி கொடுங்கப்பா, நல்ல வீடு வாசலை கட்டி கொடுங்கப்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரண்மனை மாதிரி கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அல்லேலூயா. நல்ல வீடு வாசலை கட்டி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நினைக்கும் பொழுது கர்த்தரை துதிக்காம இருக்க முடியல என்னால. ஆமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
இன்னைக்கு தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வெக்கப்பட்டு போகாது, வெக்கப்பட்டு நம்மளை வெக்கப்படுத்தாது. ஏன்னாக்க காத்து இருக்கிற அந்த அனுபவம். சில பேர் காத்து இருக்கிறது இல்ல, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, எந்த காரியத்திலையும் சரி, எதிர்காலத்திலையும் சரி, எதிர்கால வாழ்க்கைக்காகவும் சில ஆட்கள் என்ன செய்யறது இல்ல, தன்னால தானா ஒரு வாழ்க்கையை செலக்ட் பண்றது. வாலிப தம்பி தங்கச்சிங்க, உங்களுக்குன்னு ஒரு நேரம் வர்ற வரைக்கும், உங்க எதிர்காலத்தை தேவன் நிர்ணயம் பண்ணின அந்த நாள் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அப்படி காத்து இல்லைன்னா என்னதான் ஆகும்? வெட்கம். காத்து இல்லைன்னா வெட்கம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாலிப பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப கேட்கறதுக்கே காது கோசுது. அப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் என்ன செய்யுது? வருகிறது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க, வைங்க. உங்க பிள்ளைகளை ஜெபத்துல, தேவனுடைய வசனத்துல நீங்க என்ன செய்யணும்? வளர்க்க வேண்டும். வேத வசனங்களை சொல்லி வளர்க்குங்க. உங்க பிள்ளைகளை வேத வசனங்களை படிக்க சொல்லுங்க. வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க அப்படி இருந்தாதான் வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்களின்படி தன்னை அவர்கள் என்ன செய்வாங்கன்னா காத்து கொள்ள முடியும். அவங்க கர்த்தருக்காக காத்திருப்பாங்க. எப்படி எப்படியெல்லாம் வஞ்சிக்கிற உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். வஞ்சிக்கிற உலகம் எப்படி வஞ்சிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு பல மனிதர்கள் அவங்கள பிசாசு பயன்படுத்துகிற மனிதர்களாய் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால ஜாக்கிரதையாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்படி காத்து இருக்கும் பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை, ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா? வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். யாரை பார்த்து? ஆமா, 25 வருஷம் ஆச்சு, ஒரு நட்சத்திரத்தை கூட எண்ண முடியல. ஆனா ஒரு நாள் வந்தது, அல்லேலூயா, ஈசாக்க கொடுத்தாரு, யாக்கோபு ஏசாவை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னால சொல்ல முடியாது. அல்லேலூயா, அவ்வளவு சந்ததியை கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாக்கோபுடைய சந்ததியே சொல்ல முடியாது சீக்கிரம். 13 பேரை கொடுத்துட்டாரு. 13 என்ன ஆச்சுனாக்கா 75 மாறிட்டு எகிப்துக்கு போனது. அங்கேருந்து வர்றதை பார்த்தீங்கன்னா புருஷர்கள் மட்டுமே 6 லட்சம் புருஷர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் நட்சத்திரங்களை போல கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பெருக பண்ணியிருக்கிறார். இந்த கீரனூர்ல மட்டும் எப்படின்னாக்கா இன்னும் ஒவ்வொரு கிராமத்துல எத்தனை சபைகள் இருக்கு. ஹல்லேலூயா, என்ன முடியுமா? எண்ண முடியாததாய், கடற்கரை மணலத்தனையாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சா இல்லையா? காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது இன்னொரு காரியம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இரண்டாவது ஒரு காரியம், ஆண்டவர் சமூகத்துல நீங்க காத்திருக்கிறதோடு இல்லாம விசுவாசத்துல இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? எப்படிமா இருக்கணும்? விசுவாசம் இல்லாமலா இங்க வந்து வாரம் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்ல? கேட்பீங்க. அன்னாள் ஒவ்வொரு வருஷமும் வந்து பலி செலுத்தினான். அன்னாள் ஒவ்வொரு வருஷமும் வந்து பலி செலுத்தினான். ஆனா ஒரு நாள் கூட உள்ள போய் ஜெபம் பண்ணதில்லை. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, எதுவும் பைபிள் வசனம் இருக்கா அப்படி? மூர்த்தி, பர்னபாஸ், அன்னாள் போய் உள்ளார ஜெபம் பண்ணாளா? யாருக்குன்னா தெரியும். என்ன பார்த்த ஒரு கேள்வி கேட்டீங்களே. அல்லேலூயா. அன்னாள் ஜெபம் பண்ணாளா? பண்ணல. ஆனா பாருங்க, சக்கலாத்தி படுத்தின பாடு இருக்க. சக்கலாத்தியால சக்கலாத்தி படுத்தின பாடு, அவமானம் தாங்க முடியல. புள்ளைய போய் தூக்குனா என்ன சொல்லி திட்டுறா? என்ன சொல்ல முடியல இல்லையம்மா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே குத்துது. குத்த 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 இருதயம் அப்படியே என்ன ஆயிடுச்சு? காயப்பட்டுடுச்சு, ரணம் ஆயிடுச்சு. யாரா இருந்தாலும் குத்தப்பட்ட இருதயத்திலிருந்து வர்ற ஜபமும் சாதாரணமா உள்ளவங்களுடைய ஜபமும் எப்படி தம்பி இருக்கும்? ஆமா, அல்லேலூயா.
காயப்பட்ட இருதயத்திலிருந்து வருகிற அந்த ஜெபம், உருக்கம், கண்கள்ல இருந்து மலை 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 மலையா என்ன வரும்? எத்தனை பேர் அப்படியே கண்கள்ல இருந்து கண்ணீரை வடிச்சு செபிக்கிறீங்க? அண்ணாளுடைய வாழ்க்கையில அவமானம், நிந்தைகள், பயங்கரமான போராட்டம். அவ்வளவு நாளும் கர்த்தருக்கு பலி செலுத்தி போனா, ஆனா பல வருடங்கள், ஆனா ரொம்ப காயப்பட்ட இருதயம், வேதனைப்பட்ட இருதயம் வந்த பிறகுதான் அவ கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளேயே போய் என்ன செய்யறா? மனம் கசந்து அழுது, மணி துளி ஓடிட்டே இருக்கு, சாப்பிடல, மண்டையில் உள்ள தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. எங்க போயிடுச்சு? கண் வழியா வந்து அப்படியே வழிஞ்சு வழிஞ்சு தார தாரையா ஊத்துது. அது வரைக்கும் அழுவுறா 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 அழுவுறா. சத்தம் போட்டு ஜெபம் பண்ணவ வாயிலிருந்து இப்ப சத்தமே வரல. என்ன வரல? நம்ம நினைச்சுக்கிடுவோம் உதடுகள் மாத்திரம் என்ன செஞ்சது? அசைந்தது. அப்ப சத்தம் போடல அவ. நீங்களே அரை மணி நேரம் ஜெபம் பண்ணாக்கா அதுக்கப்புறம் என்ன வராது? சத்தம் வராது. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது உள்ள சத்தம் வருமா? வராது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிடும் பேட்டரி. ஆமா, லோவானது மாதிரி என்ன செஞ்சிடும்? சத்தம் வராது. அது மாதிரிதான் அண்ணாளுடைய கதை. உதடுகள் மாத்திரம் அசைஞ்சிட்டு, அந்த அளவுக்கு இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றி செபித்தாள், ஊற்றி செபித்தாள். ஊற்றுனா அந்த ஜெபத்தை கர்த்தர் தள்ளல. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில கொடுத்தார். ஏலி கூட சொன்னாரு, நீ இவ்வளவு நேரம் குடிச்சு வெறிச்சிருப்ப, குடியை உன்னை விட்டு விளக்கு. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் குடிச்சிட்டு வரல. நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்தை என்ன செஞ்சேன்? நான் ஊற்றி விட்டேன், ஊற்றி விட்டேன். ஊற்றி செபிக்கிற அனுபவம் உங்க வாழ்க்கையில வேணும். எப்ப ஊற்றி செபிக்க முடியும்? தேவனை விசுவாசித்தால் தான் ஊற்றி செபிக்க முடியும். அல்லேலூயா. ஊற்றி செபிக்கிறது எப்ப? தேவ சமூகத்துல அவரை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசித்து ஊற்றி செபிக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாய் தேவ சமூகத்துல ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 318வது பக்கம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஏசாயா மூலமா தான் சொல்றாரு. இந்த வார்த்தையை மறுபடியும் மென்ஷன் பண்ணி சொல்றாரு பேதுரு. சீயோனில என்னத்தை வைக்கிறேன்? மூளைக்கல்ல வைக்கிறேன், மூளைக்கல்ல வைக்கிறேன். மூளைக்கல், மூளைக்கல் எப்படிப்பட்ட கல்? அது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய கல். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிருக்கிறது. அந்த ஆச்சரியமான கல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் மூளைக்கு தலைக்கல். அல்லேலூயா. அந்த கல் மேல என்ன செய்யுங்க? விசுவாசம் வைங்க. எங்கேயாச்சும் போற வர்ற வழியில கல் இருந்தா விசுவாசத்தை வச்சிடாதீங்க. யாக்கோபு மாதிரி எண்ணெயை வாத்துட்டு போயிட போறீங்க. அல்லேலூயா. வேதம் படிச்சவங்க சிரிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உழுந்து உழுந்து நினைச்சு சிரிக்கிறாப்புல பாரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல். அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? வெட்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதனாலதான் வசனம் சொல்லுது, அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அப்ப தேவன் மேல நீங்க என்ன செய்யணும்னா விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசம் வைக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நீங்க என்ன செய்யணும்? முழுக்க முழுக்க விசுவாசிக்க வேண்டும். கட்டப்படுவாய்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் என்ன கட்டு வைப்பார். நான் கட்டப்படுவேன். அந்த வார்த்தைக்கு உங்களை நீங்க என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும், விசுவாசிக்கணும். எவ்வளவு அந்த விசுவாசத்துக்கு விரோதமா நீங்க விசுவாசிக்கிறதுக்கு அந்த சூழ்நிலைகள் பாதகமா வரும், அப்போ கூட உங்க விசுவாசம் என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன செஞ்சிடக்கூடாது? அசையக்கூடாது, நிலைச்சிருக்கணும். அப்படி நிலைத்து இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்க விசுவாசத்தின்படியே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல எவ்வளவோ அற்புதங்களை செய்தார், எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். கண்ணு தெரியாத ஒரு குருடன், நிறைய பேர் வந்தாங்க, அதுல விசேஷமா ஒருத்தன், ஆண்டவரே நான் பார்வையடையணும்னு சொன்னான். அவரு கைய வச்சாலே இல்ல சொன்னாலே என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஆமாவா இல்லையா? சொன்னாலே போதும், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன். ஆமா, நீங்க அங்க இருந்தபடி ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா போதும். நீங்க எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் வேண்டியல, நீங்க எங்க வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் பெரிய ஆளு கிடையாது அப்படின்னு சொல்றான் 100க்கு அதிபதி. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஆனா இவர் என்ன செய்யறாரு? எச்ச துப்புறாரு. எச்ச துப்புறாரு. எங்க? ஆமா, போற வழியில எச்ச துப்புறாரு. எச்ச துப்பி சேர் உண்டாக்குறாரு. சேர் உண்டாக்குறாரு. எப்படி செஞ்சாருன்னு எனக்கு தெரியல, யோசிச்சு பார்க்கும்போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எச்ச துப்புனாரு, அதுல கொஞ்சம் இப்படி குழப்புறாரு சேரு. நீ செய்வியாடா? நீ எச்ச துப்பி? ஏசு செஞ்சிருக்காரு, அதனால போய் செஞ்சு பாரு. அல்லேலூயா. குழப்பினதே கொஞ்சம் கஷ்டம்தான். இதை தூக்கி என்ன செய்யறாரு? அந்த குருட்டு கண்ணுல வைக்கிறாரு. கண்ணுல அவனுக்கு என்ன தெரிய போகுது? எச்சு துப்புனான்னு வேற எதை போட்டு பிணைஞ்சு ஒன்னும் தெரியாது அவனுக்கு. கண்ணுல வச்சு விட்டாரு. அவன் ஏற்கனவே குருடன், எப்படி இருக்கும்? குழப்பி கண்ணுல வச்சு போடா போய் சீலோவாம் குளத்துல கழுவு. சீலோவாம் குளம் அப்படின்னா அனுப்பப்பட்டவன் அப்படின்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். சீலோவாம் குளத்துல போய் என்ன செய்ய? கழுவு. இவனுக்கு சீலோவாம் குளம் எங்க இருக்குன்னு தெரியுமா பாஷ? யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. அவன் பிறந்ததுல இருந்தே எப்படி இருக்கான்? குருடனா இருக்கான். அந்த பக்கம் இங்க இந்த சைடு அந்த பக்கம் போகாத குழி இருக்கு அப்படின்னு போன வந்தானே தவிர, இந்த திசையில இருக்கு இன்னும் கொஞ்சம் தொலை போனா அந்த குளம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும்? தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? தெரியாது. ஆனா பாருங்க, என்ன ஆண்டவரே, கண்ணு தெரியாத குருடனா இருக்கிறேன், என்ன போய் எங்க போக சொல்றீங்க? சீலோவாம் குளத்துக்கு போக சொல்றீங்களே, உங்களுக்கு இரக்கம் இருக்கா? நீங்க இரக்கம் உள்ளவர்லாம் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. நம்மனா என்ன செஞ்சிருப்போம்? 1008 கேள்வியை கேட்போம். அதனாலதான் ரொம்ப நாள் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அற்புதம் பெற முடியாம, அதிசயம் பெற முடியாம, இன்னைக்கு நல்ல தெரிந்து கொள்ளுங்க, தேவ சமூகத்துல ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையை அப்படியே என்ன செஞ்சிடணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தான் அவர் செய்கிற அற்புதத்தை செய்ய முடியும். ஆமே. சுத்தி வாடான்னாரு. சுத்தும் போது எல்லா வயலும் பார்த்துருப்பாங்க. என்னடா அவனுங்க சுத்திக்கிட்டே இருக்கானுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க? 7வது நாள் 7 தடவை சுத்துறான்ட்டாரு. சுத்தி வர்றான். கடைசி சுத்து 13வது சுத்து கர்த்தரை துதிங்கடாங்கிறாரு. துதிக்க ஆரம்பிச்சதுதான் அங்க பெரிய காரியம் நடக்குது. அல்லேலூயா. அலங்கங்கள்லாம் அப்படியே என்ன செய்யுது? ஆட்டம் காணுது. ஒவ்வொரு அலங்கத்தின் மேலையும் 3 ரதம் பூட்டி ஏத்திட்டு போலாமா. அவ்வளவு பெரிய அலங்கம் இடிஞ்சு விழும்படி கர்த்தர் கிரியை செய்தார். ஆமே. பார்க்கிறதுக்கு எப்படிதான் இருக்கும்?
ஆமா, அல்லேலூயா சோத்திரம். என்னடா அல்லேலூயா, என்னடா சோத்திரம், என்னடா சோத்திரம் போடுறீங்க, இப்படிதான். ஆனா இங்கதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆமா, நீங்க ஸ்தோத்திரம் போட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, ஒரு அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, கர்த்தர் அங்க இறங்கி அற்புதம் செஞ்சிருவார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப நல்ல கவனிங்க, இவன் எங்க போறது என்ன பண்றனே தெரியல அவனுக்கு. ஆனா அழகா என்ன செஞ்சான், ஐயா ஐயா இந்த சீலோவாங்குளம் எங்கய்யா இருக்கு, யாராச்சும் இருக்கீங்களா ஐயா, சொல்லுங்க ஐயா அப்படின்னு. சில பேர் சொல்லுவான், சில பேர் என்ன செய்ய மாட்டான், என்ன செய்ய மாட்டான். நம்ம ஆட்கள் கல்லூட்டு வீசுற ஆட்கள்லாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கண்ணு தெரியாதவங்கள, காது கேட்காதவங்கள பரியாசம் பண்றதும் கிண்டல் பண்றதும் கேலி பண்றதுன்னு ஒரு கூட்டம் என்ன செய்யுது, இருக்குதா இல்லையா? இருக்கு. கல்லூட்டு வீசி பின்னாடியே போய் கல்லூட்டு வீசிட்டு ஓடி போய் ஒளிர ஆள்லாம் இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனா இந்த குருடன் எப்படியோ தட்டு தடுமாறி கேட்டு என்ன செஞ்சிட்டான், தடவி தடுமாறி போய் அதுல குளம் இருக்குன்னு சொல்லியாச்சு. குளத்துல கிட்ட இருக்கா தண்ணி, இல்ல எட்ட இருக்கா, குளத்துல படிக்கட்டு இருக்கா, படிக்கட்டு இல்லையா, ஒண்ணுமே தெரியாது. கொஞ்சம் காலு சிலிப்பான படி இல்லைனாக்கா என்ன செஞ்சிருக்கோம், பல்ட்டி அடிச்சுட்டு விட வேண்டியதான், 4-5 பல்ட்டி அடிச்சுட்டு. ஆனா பாருங்க, அவ்வளவும் ஆண்டவர் சொல்லிட்டார், இயேசு அனுப்பிட்டாரு, இயேசு என்ன கழுவ சொல்லிட்டாரு, இயேசு எனக்கு சுகம் தருவேன்னு சொல்லிட்டாரு, சீலோவாம் குளத்துல போய் கழுவ சொல்லிட்டாரு. இதே வார்த்தைய சொல்லி 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 சொல்லிட்டு நேரா குளத்துக்கு போய் அள்ளி அவன் தண்ணி எடுத்து மூஞ்சில அடிச்ச அடுத்த செகண்ட் அருமையான பார்வை. அல்லேலூயா, அவன் கண்கள் திறக்கப்பட்டது, அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமீன் சொல்லுங்க. எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு, பார்வை இல்லாம தடவிட்டு போனான். ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லியிருப்பான், டேய் குருட்டு போய் வந்தான் வர்றான்டா, இவனுக்கு நல்லா தெரிகிற மாதிரி வர்றான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, எனக்கு கண்ணு தெரியுதியான்னு சொல்லிட்டு அவன் சத்தம் போட்டு கூச்சல் போட்டு சந்தோஷத்தோட அவன் திரும்பி வந்திருப்பான். ஆமீன் சொல்லுவோமா? அப்ப இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்க விசுவாசம் எப்படி இருக்கு, எந்த அளவு இருக்கிறது? விசுவாசத்துக்கு அளவு இருக்கு, விசுவாசத்துக்குன்னு ஒரு அளவு இருக்கு. எந்த அளவு இருக்கு? 1 இன்ச் இருக்கா, 2 இன்ச் இருக்கா? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு சொல்லி சீசர்கள் கேட்கும்போது, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா அது போதுப்பா, நீங்க இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொல்ல அது அப்படியே உங்களுக்கு ஆகும். அப்ப என்ன, இவங்களுக்கு கடுகு அளவோட என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. நம்ம ஆட்களுக்கும் அப்படித்தான். சில ஆட்கள் பாத்தீங்கன்னாக்கா விசுவாசம், நம்ம ஜெபம் பண்ணிருப்போம் முட்டி மோதி கண்ணீரோடு, அவங்க ஹாயா இருப்பாங்க, அதை பத்தி கவலையே இல்லை. அல்லேலூயா. தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு கூட இருங்க. அந்த கல்லின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்படி இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நான் முழுக்க முழுக்க விசுவாசம் வச்சிருக்கிறேன். அந்த விசுவாசம் என்னை வெட்கப்பட்டு போக விடாது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ கர்த்தருடைய பிள்ளைங்க விசுவாசத்தோடு கூடுங்க, எந்த காரியமா இருந்தாலும் சரி. கடந்த நாட்கள்ல ஒரு தம்பதியினருக்கு குழந்தை பிறக்க போகுது. வயித்துல இருக்கிற பிள்ளை ஆனா பெண்ணான்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னாக்கா பிறக்கிற டைம்ல எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சட்டை, என்ன ட்ரெஸ், எல்லாம் ஆம்பளை பிள்ளைக்குள்ள ட்ரெஸ், ஆம்பளை பிள்ளைக்குள்ள ட்ரெஸ். ஆனா உள்ளார பொண்ணு இருக்கா பிள்ளை இருக்கான்னு தெரியல. ஆனா ட்ரெஸ் எல்லாம் எப்படிப்பட்ட ட்ரெஸ், ஆம்பளை. பார்த்தா அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. அல்லேலூயா, ஆமென். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் ஆண்டவர் எப்படியா இருந்தாலும் என்ன செஞ்சிருவார், எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பார். நான் என்னையும் சேர்த்தான், நானும் அப்படித்தான் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போனேன். ஸ்தோத்திரம். அவர் தான் இவரு வந்துட்டான் பாருங்க. உள்ளார பொண்ணா பிள்ளைன்னு என்ன செய்யல தெரியல. ஆனா பிள்ளைக்கு தான் ட்ரெஸ் எடுத்துட்டு போனோம். அங்க உள்ளவங்க எல்லாருமே அப்படித்தான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, பெரிய காரியங்கள். சில பேருக்கு சில காரியங்களை செய்கிறார், சில சூழ்நிலைகள். ஆனா சில ஆட்களுக்கு இவங்க தான் ஆண்டவர் என்ன செஞ்சிடறாரு,
நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கெஞ்சி கேட்டேன், ஏசப்பா எனக்கு ஒரு பெண் பிள்ளையை கொடுங்கப்பா, நீங்க நல்லா இருப்பீங்க. ஏண்டா நான் என்ன பார்த்து நல்லா இருப்பீங்க நான் சொன்னேன்? எனக்கு ஒரு பெண் பிள்ளையை கொடுப்பீரானால் நான் நல்ல அந்த பிள்ளைக்கு பட்டு பாவாடை கட்டி என் பக்கத்துல நிக்க வச்சு மைக்க கொடுத்து நல்லா பாடி ஓர்ஷிப் பண்ண வைப்பான். ஆண்டவரே நீ வச்சு கிழிச்சதெல்லாம் போதும்பா, உன் வாயை மூடுப்பான்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு. அவருக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தூக்கி வச்சு கொஞ்சறதுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உங்க பிள்ளைய நீங்க கொஞ்சலையா அப்படின்னு கேட்காதீங்க. எங்க பிள்ளைகளையும் நாங்கள் கொஞ்சம் தான் என்ன செஞ்சேன், அன்போட தான் தூக்கி பால் ஊட்டி சீராட்டி தான் வளர்த்தேன். அல்லேலூயா, ஆமேன் ஆமேன் சொல்லுவோமா? ஆமாம், பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் 3 வேளை எழுந்திருப்பாங்க. 2 பேருமே 2 பிள்ளைங்க பிறந்தப்போ 3 வேளையும் நான் தான் எழுந்திருப்பேன். எந்திரிச்சு பிள்ளைக்கு பாலை கொடுத்து, எப்பா பாஸ்டர் அம்மா பார்க்குறாங்களே ஒரு பார்வை, எப்படிதான் இருந்தாலும் வளர்த்தோம்ல, போட்டு எந்திரிச்சிருவான். அதுலயும் சின்னவன் என்ன செஞ்சிருவான்னா, பால் குடிச்சதும் போடக்கூடாது, அவனை போட்டா உடனே என்ன செஞ்சிருவான், அப்படியே பால் மூக்காலையும் வாயாலும் விட உயிர்னு வரும் குடிச்ச பால் ஃபுல்லா. ஆமா, அதை அப்படியே மாறுல வச்சு கொஞ்சம் அப்படியே தட்டி 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 அந்த பால் இறங்குற ஒரு சத்தங்க, கொடக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்பாடி இனிமே போடலான்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், தூங்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வாட்டி இங்கே கூரை வீடு இருக்கும்பொழுது பிள்ளைய கொண்டாந்து படுக்க, நைட் ப்ரேயரே என்னமோ தெரியல, நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு பிள்ளைய கொண்டு போய் போடலான்னு சொல்லிட்டு போகும்போது வீட்டு கூட்டம் முடிச்சுட்டு வர்றது அப்போ கொஞ்சம் லேட் ஆகும். அப்போல்லாம் 11 மணி 11:30 மணி ஆகிடும். அப்போ வரும்போது கட்டில் போடுறோம். எனக்கு என்னமோ போடக்கூடாதுன்னு போல் எனக்கு ஆவியில் தோணுச்சு. இருங்க சுத்தம் பண்ணிடுறப்பா, இப்போ போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு துணிமணியெல்லாம் எடுத்து உதறி அந்த பக்கம் விட்டு தலைவாணி எடுக்கிறேன். கட்டு விரியம் பாம்பு அப்படியே சுற்றி இந்த அளவுக்கு சுற்றி இருக்கு. நீட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நீட்டு இருக்கும், சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படியே கட்டு விரியம். ஆண்டவர் கிருபையா என்ன செஞ்சார், அடித்து தூக்கி போட்டு, அப்படித்தான் பாம்பு தேளு பள்ளி எல்லா விஷப்பூச்சிகள் மத்தியில தான் கர்த்தர் எங்களை என்ன செஞ்சாரு, கிருபையா பாதுகாத்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைங்க, இப்ப நான் இதை எதுக்காக சொன்னேன்? ஆமா, அப்ப சில பேருக்கு சில காரியங்களை ஆண்டவரே என்ன செய்யறாரு, அனுமதிக்கிறார். சில பேருக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொடுக்க. அது என்னமோ அதெல்லாம் அவருக்கே தான் உரியது. ஆமேன் சொல்லுவோமா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவன் எதை செய்தாரோ அதை நமக்கு எதுக்காக செஞ்சிருக்கிறாரு, நன்மைக்காகவே செய்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன், கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இதுல விசேஷமாய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, தேவன் மேல நம்ம விசுவாசம் வைத்து ஜெபிக்க வேண்டும். அன்னாள் ஜெபம் பண்ணினாள், கர்த்தர் கடாட்சி தருளினார். அவ கேட்டது ஒரே ஒரு புள்ளதான், ஒரே ஒரு பிள்ளை. என்ன மலடின்னு யாரும் சொல்லக்கூடாது, என்ன பங்கனுக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க, நீ முன்னாடி வந்துட்டியான்னு சொல்லி என்ன கேவலமா பாக்குறாங்க. இந்த நிந்த அவமானம் ஒழியணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கே கொடுத்தறேன். அவன் தலையின் மேல சபரகன் கத்தி படுவதே இல்லை அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு பொருத்தனை பண்ணி செவம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனா, குறிப்பிட்ட காலம் வந்தது, கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். பால் மறக்க பண்ணி கர்த்தரிடத்துல கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் பேர் வச்சு ஆலயத்துல கொண்டாந்து விட்டுட்டா. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 5 பிள்ளைகளை கர்த்தர் அவள் பெற்றெடுக்கும்படி அற்புதம் செய்தார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப தேவன் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். விசுவாசம் இருக்கணும், காத்து இருக்கணும். அதே நேரத்துல என்ன செய்யணும், தேவன் மேல விசுவாசம் வைத்திருக்கணும். அப்படி விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க பாப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமேன் சொல்லுங்க பாப்போம்.
மூன்றாவது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது? யாரு ஒருத்தங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு ஆமென் சொல்றது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்கிறீங்களோ அவங்க ஒரு காலம் என்ன செய்வதில்லைமா, ஒரு காலம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரால தான் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், பலத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆவியினாலே ஆகும். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமா. சீசர்களை தனியா விட்டுட்டு பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட போகிற இயேசுவானவர் சொன்னாரு, 1:8 வாசிச்சிருங்க, அதுக்குள்ள தண்ணியை குடிச்சிடுறேன். 1:8 இதெல்லாம் கேட்காதீங்க, புத்தகம் நீங்க சொல்லி உடனே சொல்லி படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன 1:8 கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசு இருந்து பார்த்துக்கிட்டது போலவே பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போனாரு இயேசு, இல்லையா? நான் போவேனே ஆகில் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை என்ன செய்வேன், அனுப்புவேன் சொன்னாரா? சொன்னாரா? அப்பா இப்பதான் கேக்குது. இப்படி நம்ம பிரசங்கத்தை மாத்திடலாம் நினைக்கிறேன். பேச்ச மாத்திடலாமா? ஸ்தோத்திரம். நான் போவேன், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் வந்து நீதி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆமென் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து. நான் இப்ப இருக்கும் பொழுது உன் பட்டயத்தை உரையில போடு அப்படின்னு சொன்னேன். நீங்க என்ன ஆவி என்பதை அறியீர்களா அப்படின்னு சொன்னார். வாங்க உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொன்னார். கண்டிச்சார், உணர்த்தினார், பேசினார், இல்லையா? சீசர்களுக்கு கண்டிச்சார். எனக்கு பின்னாக போ சாத்தானே சொன்னாரா? யார பார்த்துமா சொன்னாரு? ரஞ்சிதா. ஏப்பா, நான் சீசர்களை பத்தி சொல்லியிருக்கேன், பிசாசுக்கு போயிட்டிய. சொல்லு சொல்லு சொல்லு. நீ சொல்ற வரைக்கும் நான் பேச மாட்டேன். பிசாச விட்டுருங்க. பிசாசு பத்தி இயேசுவுக்கு சீசர்கள் பிசாசா? நான் சீசர்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். கற்பாரனா யாரு? அப்பா எவ்வளவு ஸ்கூல் கொடுக்க வேண்டியது. டிஸ்டர்ப் பண்றீங்களாடா போய் அங்க? வார்த்தையே வரமாட்டேங்குது. சரி, பேதுருவை பார்த்து தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எனக்கு ஆமா கடிந்து கொண்டார். எனக்கு நான் போயிட்டேன்னாக்கா இவனுங்களை பண்படுத்துறதுக்கு பதப்படுத்துறதுக்கு எல்லாம் யாருமே இல்ல. அதனால நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து என்ன செய்வாரு? உணர்த்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது, நீங்க அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, நீங்க அவருடைய ஆளுகைக்குள்ள உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றது புரியுதா? பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தணுமா? அதான் நான் சொல்றேன். ஆவியானவர் நடத்தாம நீங்களா போனீங்கன்னா குழியில விழுந்துருவீங்க. குழியில எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யாது தெரியுமா? ஆமா தெரியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாதான் தெரியும். இவன் யாரு, எங்க இருந்து வந்திருக்கிறான், எதுக்காக வந்திருக்கிறான்,
மீனை பிடிக்க வந்திருக்கிறானா இல்ல அப்படிங்கறது என்ன செய்யும்? தெரியும். யாரை கொண்டு தெரியும்? ஆவியானவரை கொண்டுதான் தெரியும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாதான் உங்களை சரியா சத்தியத்துல நடத்த முடியும். அல்லேலூயா. ஆவியானவர் இல்லைன்னாக்கா நீங்க ஒண்ணுமே கிடையாது. ஆவியானவர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அனலும் இல்லை குளிரும் இல்லைன்னாக்கா வாந்தி பண்ணி, சபையாகிய நாம வாந்தி பண்ற அளவுக்கு நம்முடைய ஜீவியம் இருக்கக்கூடாது. ஆவியில எப்படி இருங்க? அனலா இருங்க, அனலா இருங்க. வெளிப்படுத்தல எப்பொழுதும் அக்கினி என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஆமா, உங்க ஆவியை என்ன செய்யக்கூடாது? அவித்து போடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் நீங்க ஆவியில நிரம்பி இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. பொல்லாங்கன் என்ன செய்வான்? அவன் அக்கினி வில்ல விடுவான். அக்கினி ஆஸ்திரங்கள்லாம் அக்கினி வில்ல விடுவான். அது வரும்போது அக்கினி எரிஞ்சுக்கிட்டே வரும். அது மேல வந்து குத்தும் போது என்ன செஞ்சிடும்? கொப்பளிச்சிரும், தீ காயம் படும். அது கொப்பளிக்காம தீ காயம் பண்ணவன என்னமா செய்யணும்? ஜெயஸ் எப்படி இருக்கணும்? ஆவினால ஆவியில அவித்து போடத்தக்கதாய் நீங்க யாரா இருக்கணும்? ஃபயரா இருக்கணும். நீங்க அக்கினியா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. நீங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்தாதான் அவன் அக்கினி ஆஸ்திரங்களை என்ன செஞ்ச முடியும்? அவித்து போட முடியும். அவனுடைய அக்கினியை விட உங்களுக்குள்ள பற்றி எரிகிற அக்கினி எப்படி இருக்கணும்? பல மடங்கா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். வாலிப பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியானவருடைய நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். யார் பார்த்து சிரிச்சாலும் பதிலுக்கு என்ன செய்யக்கூடாது? பல்ல காட்டக்கூடாது. பல்ல காட்டுனீங்க, முடிஞ்சது கதை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, தேசத்து பெண்களை எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு போனா தீனா என்ன செஞ்சு வந்தா? தீட்டுப்பட்டு வந்தா, தீட்டுப்பட்டு வந்தா. அதனால அண்ணங்காரனுங்களுக்கு கோபம் வந்து உங்க எல்லாம் இருக்கிற ஆண் மக்களை எல்லாத்தையும் வெட்டி போட்டு வந்துட்டானுவோம். யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது கூட அவனுக்கு 2 பேரும் கொடுமையின் கருவிகள், கொடுமையின் பட்டயம். ஆத்மாவே அவனோட என்ன செய்யாத, உடன்படாதேங்கிறாரு. அவன் அப்பங்கார மனசு அவங்களுக்குள்ள வரல ஆசீர்வாதம் போடுறதுக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்யறதுக்கு நீங்க உங்களை விட்டு விடக்கூடாது, வித்து போற்றக்கூடாது. ஆவியானவருடைய நடத்துதல் உங்களுக்கு வேணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர், நல்ல வசனம் சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. ஆமென். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாக்கா நீங்க வெட்கப்பட்டு போகிற மாதிரி நடக்க ஆண்டவர் விட மாட்டார். நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். ஆமென். ஆமா, ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லைனாக்கா நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. பதில், ஏன் இப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரியல, எனக்கே தெரியல. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் இல்ல. அதனாலதான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் நடத்திப்புக்கு உங்களை என்ன செய்யுங்க, விட்டு கொடுங்க. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாக்கா லவ் பண்ண சொல்லுவாரா? லவ் பண்ண சொல்லுவாரா? வாலிப தம்பி தங்கச்சி ஜாக்கிரதை. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாக்கா லவ் பண்ண சொல்ல மாட்டார். அது இச்சை, அது பிசாசு செய்யக்கூடிய ஒன்று, பிசாசு செய்ய ஏவக்கூடிய ஒன்று. அந்த ஒரு இச்சைக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க யார் கையில இருக்கிறீங்க? பிசாசு கையில இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்புக்கு நீங்க உங்களை என்ன செய்யல, விட்டு கொடுக்கலன்னு அர்த்தம். அப்ப தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய ஆவியானவருக்கு மட்டும் என்ன செய்யுங்க, உங்களை விட்டு கொடுங்க. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கு. நல்ல வேதத்துல நிறைய வாலிபர்களா இருந்தாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். ஆமேன் சொல்லுங்க. ஆவியானவருடைய சித்தப்படி தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையெல்லாம் பெரிய பிளஸ்ஸிங்கா இருந்ததுக்கு காரணமே அதுதான். ஆமே,
அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செயல்பட வேண்டும். அதுக்கு சில பேர் விட்டே கொடுக்கறது இல்லை. ஆவியானவர் ஒன்னு சொல்லுவார், நீ செய்யாத பண்ணாதம்பார். நான் செய்வேன் பண்ணுவேன். அப்ப போய் முட்டிக்கிட்டு கடை. ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? விட்டுருவார். அவ்வளவுதான். போய் முட்டிக்கிட்டு கடை, அவமானப்படு. எனக்கு என்ன வந்துச்சு? ஆவியானவருக்கு முழுக்க முழுக்க விட்டு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். எதனால வெட்கம் வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சங்கீதத்துல ஒரு வார்த்தை சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்நிய தெய்வங்களை நமஸ்கரிக்கிறதுனால என்ன வரும்னாக்கா வெட்கப்பட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சங்கீதம் 97 சங்கீதம் 7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். தேவர்களே, இந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள் தான் தேவர்கள். இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான் தேவர்கள். அதனாலதான் வசனம் போட்டிருக்கு, தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. அல்லேலூயா. அப்ப நாம சொரூபத்தையும் விக்கிரகங்களையும் என்ன செய்யக்கூடாது? அதை பத்தி பெருமை பாராட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்படி பெருமை பாராட்டுகிறவர்கள் யாராயிருவாங்க? வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? வந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன் பார்ப்போம். மனுஷனை கூட என்ன செய்யாதீங்க? மனுஷனை என்ன செய்யாதீங்க? புகழாதீங்க. புகழுக்கு உரியவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் யாரு? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் புகழ்ச்சிக்குரியவர், அவர் தான் கணத்துக்குரியவர், அவர் தான் மகிமைக்குரியவர். அதனால எந்த மனுஷனையும் நீங்க புகழ வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் சொல்லி ஜெபம் பண்றாரு. 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியாம இருந்தோம். நீங்க சொன்னதுக்கெல்லாம் நாங்க கீழ்ப்படியல. நாங்க வெட்கத்துக்குரியவர்களா இருந்தோம் அப்படி சொல்லி ஜெபம் பண்றாரு. ஏன்னா மீறுதல் செய்த ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டாங்க. அதனாலதான் அந்நிய தேசத்துல போய் அடிமைகளா இருந்தாங்க. 70 வருஷம் அடிமை. 70 வருஷம். என்னது? ஆண்டவரே, பாவம் செய்தோம், நாங்களே எங்க பிதாக்களும் எங்க பிரபுக்களும் யாராயிட்டோம்? வெட்கத்துக்குரியவர்கள் ஆயிட்டோம். ஏன்னாக்கா தேவன் சொன்னதை கேட்கல. ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாக செய்த துரோகத்து நிமித்தம் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் நாங்கள் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஏன்னா வெட்கத்துக்கு உரியவர்களா நாங்க ஆயிட்டோம். ஏன்னா நாங்க துரோகம் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதனை செய்யல, ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணல, காலையில எழுந்து ஆண்டவர் பாதத்துல உட்கார்ற நேரத்தில் உட்காரல. நாங்க துரோகம் பண்ணிட்டோம். எங்க வேலை மற்ற காரியங்கள் சொல்லிட்டு ஓடிட்டோம். அதனால வெட்கம் எங்க வாழ்க்கையில வந்துருச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் காலையில எழுந்து உங்க தேவ சமூகத்துல நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில வந்து அற்புதமாய் நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். அதனால எந்த ஒரு மீறுதல்களுக்கும் உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்துடாதீங்க. கர்த்தரை விட்டு நீங்க பின்வாங்கி போனீங்கனாலே பிரச்சனைகள், போராட்டங்கள். அதனால அந்த ஒரு காரியத்துக்கு மட்டும் நீங்க இடம் கொடுத்துடாதீங்க. தேவனுக்காக உங்களை முற்றிலுமாய் 100க்கு 100 அர்ப்பணிங்க. நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆமென் சொல்லுவோமா? 3 காரியங்களை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசினார். முதலாவது, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். 2வது, விசுவாசிக்க வேண்டும். வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா விசுவாசிக்கணும். 3வது, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அந்த நம்பிக்கை ஒரு நாள் உங்களை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. வெட்கப்பட்டு போகிற காரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம்
வேதத்திலேயே சொல்லி எழுதப்பட்டிருக்கு, படிங்க, நிச்சயமாய் நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார். விசுவாசத்துல உறுதியா நில்லுங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருமே முழங்கால் படியிடுவோமா? தேவ சமூகத்துல எல்லா ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆமென். நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் நாமத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, இரக்கமுள்ள தேவனே, நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாருமே கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை உள்ள தேவனே, நீங்க நல்லவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஆவியானவரே, மக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாமே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, நீங்க நல்லவர், நீங்க வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நல்ல தேவனே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா ஸ்தோத்திரமும் கர்த்தாவே. உங்களுக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி சொன்னீங்களப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உங்க மேல விசுவாசம் வைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்கப்பா. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற அவருடைய ஆளுகைக்குள்ள வருகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களப்பா. இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம் ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யும்படிக்கு விட்டு கொடுங்க. ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆவியானவரோடு கூட இசைந்து இசைந்து அப்படியே வெறுமையா நீங்க அப்படியே போறது கிடையாது. தேவ சமூகத்துல ஆவியினால நிரப்பப்பட்டு, அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு, இந்த வார்த்தையினால நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும்னாக்கா விட்டு கொடுங்க. ஆமென். காத்திருப்ப ஆண்டவரே, விசுவாசிப்ப ஆண்டவரே, உங்க ஆளுகைக்குள்ள என்ன விட்டு கொடுப்ப ஆண்டவரே. சொல்லுங்க, ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க. ஆவியானவரே, நாங்கள் துதிக்கிறோம் 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 ராஜா, மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே, நீங்க நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையுள்ள தேவனே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, எகிப்து தேசத்திலே ஆண்டவரே வருடங்கள் ஓடினது, ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருந்த யோசேப்பை ஆண்டவரே உயர்த்தி மேன்மைப்படுத்த நாங்கள் பார்க்கிறோமே. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அந்நிய தேசத்துல இருக்கலாம் ஆண்டவரே, ஸ்தோத்திர அடிமைத்தனத்துல இருக்கலாம், மற்றவர்களிடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அடிமையா வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்த நீர் வல்லவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க அற்புதம் செய்ய வல்லவர் ஆண்டவரே. அப்பா, எகிப்து தேசத்துக்கு முழுமைக்கும் அதிகாரியாய் மாற்றினவர். யோசேப்பை மாத்திரமல்ல, உம்முடைய பிள்ளைகள், உங்க மேல விசுவாசம் வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் நீர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உயர்த்துகிற வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தால் தான் தேவ மகிமையை பார்க்க முடியும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் கிரியை செய்ய விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை கிருபை. காத்திருக்க காத்திருக்க காத்திருக்க. ஆமென். இருதயம் இளைக்கும், ஆனாலும் விரும்பினது வரும்பொழுதோ, விரும்பினது வரும்பொழுதோ ஆமென், ஜீவ விருட்சம் போல, ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாடகை வீட்டுல இருக்கிறனே, கூரை வீட்டுல இருக்கிறனே, நான் ஒவ்வொரு நாளும்
குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கையில ஒரு மேன்மை இருக்காதான்னு சொல்லி அங்கலாய்க்கிறேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கென்று ஒரு நேரத்தை நான் வைத்திருக்கிறேன். யோசேப்பை உயர்த்தினது போல உன்னையும் உன் தலையை உயர்த்துவேன் என்று ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆமே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உனக்கென்று நான் ஒரு வீட்டை கட்டுவேன். தாவீதுக்கு வீட்டை கட்டி கொடுத்தவர், உனக்கென்று ஒரு வீட்டை கட்டுவேன் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமே. நீங்க காத்திருக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலையில, ஆமென், சம்பளத்துல, வருமானத்துல ஒரு மேன்மையை, உயர்வை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். சந்தேகப்படாம விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். கணவருக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய மனைவிக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனாலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறேன். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய விட்டு கொடு. கர்த்தருடைய ஆவியானவருடைய அங்கலாய்ப்பெல்லாம் மாற்ற வல்லவர், உடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறவர், அற்புதம் செய்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். ஆமே. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. வியாதி பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். நரம்புகள், எலும்புகள், சதைகள், ஊனுக்கள், கணுக்கள், தசைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்வோம். நல்ல சுகம், நல்ல பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து பலப்படுத்துகிறவர் இந்த மத்தியில இறங்குகிறார். ஆவியானவர் எங்குண்டவங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்குண்டவங்க விடுதலை உண்டு. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆவியானவர் பலப்படுத்துகிறார். ஆமே. தேவ ஞானத்தை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறார். கேட்கிற எவனுக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன். ஆமே. சாலமோனுக்கு கேட்ட ஞானத்தை கொடுத்து கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்த கர்த்தர் வேளையில விசுவாசத்தோடு கூட கேளுங்க. தேவன் ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். தகப்பனே நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீ, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீ. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீ, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீ. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது,
நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. என் நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்க மத்தியில அசைவாடுகிற என் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. எங்களோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் நாங்க என்ன செய்யணும் என்பதை அப்பா எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்தவராய் எங்களோடு இடைப்பட்டீங்கப்பா. இந்த வார்த்தைகளுக்கு முழுக்க முழுக்க அதோட சபையாராகிய நாங்கள் ஒரு மனதோடு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் உயர்த்த வல்லவர். நாங்கள் காத்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் பூரண கிருபையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி உடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்துவீராக. உயர்த்தும் பெரிய காரியங்களை செய்யும். கனம், மகிமை, துதி எல்லாம் ஒருவருக்கே செலுத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு அப்படி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் நம் அனைவரோடும் கூட உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றைக்கும் என்றைக்கும் அவருடைய வருகை பரியந்தமும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஒருவர் பார்த்து கரங்களை குலுக்கி சமாதான வார்த்தை சொல்லுங்க. ஸ்தோத்திரம்.